ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு டின்னர் நைட் சப்பாத்தி பண்ணலான் இருக்கேன். சப்பாத்தி வந்து சாதாரணமாக சப்பாத்தி இல்லை, உள்ள ஸ்டஃப் வெஜிடபிள் இதெல்லாம் வந்து வச்சு ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி பண்ணலான் இருக்கேன். இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் முதல்ல இப்போ தான் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சப்பாத்தி மாவு பெசஞ்சு வச்சிடலாம். நான் கொஞ்சம் வெதுன்னு சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதில் மாவு போட்டு பெசஞ்சு வச்சுக்கலாம். மாவு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு சால்ட் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதில் தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி எப்பவும் செய்கிற மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பெசஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே மூடி வச்சுருவோம், ஈரத்துணி போட்டோ இல்லைன்னா ஒரு மூடி போட்டு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக சப்பாத்திக்குள்ளே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு காட்டுறோம் பாருங்கள். முட்டைக்கோஸ், குடமிளகாய், கேரட், பீன்ஸ், ஆனியன் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கப்பில் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு எதுக்குன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வடைச்சட்டி வச்சுருக்கேன். ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச வெஜிடபிள் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நல்லா வேகணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஸ்டஃப்பு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா கரமுரன்ட்டு கடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளும் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிட்டு இருக்கு. இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கறி மசாலா தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மேகி இருக்கு இல்லையா, நூடுல்ஸ் மேகி, அதில் இருக்கிற அந்த பவுட்ரு கூட போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் போடலை, இப்போது நீங்கள் வேணும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு இதில் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இந்த 4-5 ஐட்டம் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ இது நல்லா வேகணும்னு இல்லை, உங்களுக்கு அப்படி ஏதாவது கொஞ்சம் வேகணும்னா லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், நல்லா மாவு ஊறிடுச்சு பாருங்கள், சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஒரு பிசைஞ்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், அதுக்குள்ளே வைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். பாருங்கள், உருண்டை உருட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம வந்து முக்கோணம் மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை உப்புட்டு போலி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ரவுண்டாக. நம்ம இஷ்டம் தாங்க இது. நம்ம எடுத்து இப்போ ஸ்டஃப்பை வச்சுக்கலாம். ரவுண்டாக வேணும்னாலும் ரவுண்டாக இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா முக்கோணம் மாதிரியும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். முக்கோணமாக வேணும்னா இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு ஒரு சைடு மடிச்சுட்டு இதே மாதிரி இப்படி மடிச்சுருங்க. மடிச்சுட்டு அவ்வளோதாங்க, சமோசா மாதிரி, பிக் சமோசா, அவ்வளோதான். பாருங்கள், சமோசா டைப்பில் ஒன்று, முக்கோண ஷேப்பில் ஒன்று, ரவுண்டு ஷேப்பில் ஒன்று, இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம இஷ்டங்க. ரவுண்டாக வேணாலும் ரவுண்டாக, முக்கோணம் வேணாலும், இந்த சமோசா டைப் எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். உள்ளே ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி வச்சா குழந்தைங்க பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குல்ல, சாப்பிடுவாங்க. 2 பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஸ்டஃப் பண்ண வெஜிடபிள்ஸ் ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டியதே இல்லை, அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எதாவது வேணும்னா தேங்காய் சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு எனக்கு உள்ளே மடிக்க வரல அப்படி இப்படின்னெல்லாம் உங்களுக்கு தோணுச்சின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சின்ன சின்ன பூரி மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிட்டு
அதுக்குள்ளே ஒன்று வச்சு இன்னொரு பூரியை மேலே வச்சு ஒட்டிட்டிங்கனாவே நல்லா ஒட்டிக்குங்க. பரவாயில்ல ஸ்பூனில் போட்டு எடுத்து அந்த பூரியில் ஃபுல்லாக போட்டுட்டு வெஜிடபிள் வச்சுட்டு ஸ்டப்பை மேலே ஒரு பூரியை வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதுக்குள்ளே வச்சு மேலே தேய்க்கிறதுக்கு மெலிசாக தேய்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா காயெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துருப்பீங்க சப்பாத்தி எப்படி செஞ்சேன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நான் அடிக்கடிக்கு செய்வேன். வெஜிடபிள்ஸ் வச்சும் செய்யலாம், எக் வச்சும் செய்யலாம். நம்ம இஷ்டம்தான். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லலாம் மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அப்படியே நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.